வந்து அவங்க வந்து ஸ்லீப்பே வந்து அவங்க அந்த ஸ்லீப்பே வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற இந்த ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் பொல்யூஷன் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து நாக்டர்னல் என்வரான்மெண்ட்டை அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான். ஓகே, ஒன்று எனர்ஜி சேவிங் கம்மி பண்ணணும், ரெண்டாவது எனர்ஜி சேவிங் பண்ணணும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாக்டர்னல் என்வரான்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம வந்து லைட் பொல்யூஷனை கம்மி பண்ணணும். சரிங்களா? ஸோ இது கம்மி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடி, லைட்டிங் பவர் டென்சிட்டி, ரெடியூஸ் த எல்பிடி, ரெடியூஸ் லைட்டிங் பவர் டென்சிட்டி அண்ட் ரெடியூஸ் லைட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ரெடியூஸ் லைட் ரெஸ்பான்ஸ், நெக்ஸ்ட் ரெடியூஸ் அப்போர்ட் லைட்டிங். இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பேசுறது. இந்த 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் அடுத்த வர வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா லென்த் வீடியோ ஆல்ரெடி ஒரு 5